என்னங்க சொல்றீங்க? எல்லா கணக்கும் தப்பா போகுதா? ஷாக்கான விஜய். காரணமான அந்த ரிப்போர்ட். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அடுத்தடுத்து கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த கருத்து கணிப்புகள் தாவேக்க விஜய் தரப்பிற்கு பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக தேர்தல் களம் இப்போது அக்னி நட்சத்திரத்துக்கு முன்பே தகித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வெப்பம் வெறும் வானிலை சார்ந்தது அல்ல, அடுத்தடுத்து வெளியாகி வரும் சர்வே குண்டுகளால் உருவானது. குறிப்பாக அக்னி நியூஸ் மற்றும் சர்வதேச கணிப்பு தளமான பாலி மார்க்கெட் வெளியிட்டிருக்கும் முடிவுகள் கோட்டை நோக்கிய பந்தயத்தில் தற்போதைய ஆளும் கட்சியே கிங் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்திச் சொல்லியிருக்கின்றன. அக்னி நியூஸ் சர்வேயின்படி திமுக கூட்டணி சுமார் 180 இடங்களை வாரி குவிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் 16க்கு 16 என கிளீன் ஸ்வீப் செய்ய வாய்ப்புள்ளதாக அந்த தரவுகள் சொல்கின்றன. மற்றொரு பக்கம் சர்வதேச பெட்டிங் தளமான பாலி மார்க்கெட் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க 78% வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறது. கடந்த வாரத்தை விட இது 8% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சர்வே முடிவுகள் பனையூர் பக்கத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அரசியலுக்கு வரும்போதே நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ் என்று கெத்தாக வந்த விஜய்க்கு இந்த 7% முதல் 10% வரையிலான வாக்கு வங்கி கணிப்புகள் கடும் அதிருப்தியை தந்திருப்பதாக தகவல். தன்னுடைய பிளாக் பஸ்டர் இமேஜை வைத்து 2026 ஒரு மேஜிக் நிகழ்த்தலாம் என திட்டமிட்டிருந்த தளபதிக்கு ஓட்டுகளை பிரிப்பார், ஆனால் சீட்டுகளை பிடிக்க மாட்டார் என்கிற அரசியல் விமர்சகர்களின் கணிப்பு கசப்பான மருந்தாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் தொகுதியில்தான் நேரடியாக களமிறங்க திட்டமிட்டிருந்த நிலையில் அங்கேயும் திமுக டீமின் கரம் ஓங்கி இருப்பதாக வரும் செய்திகள் அவரை ரொம்பவே அப்செட் ஆக்கியுள்ளன. முக்கியமாக அங்கே சேகர்பாபு தீவிரமாக தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை மீறி விஜய் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அவரின் தேர்தல் பணிகளை முந்த வேண்டும் என்றால் விஜய் கடுமையாக களப்பணி செய்ய வேண்டும். ஆனால் விஜய் இன்னும் களப்பணி செய்யாதது அவருக்கு எதிராக செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. சர்வே முடிவுகளை பார்த்து சோர்ந்து விடாமல் தனது ஐடி விங் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் தளபதி ஆக்ரோஷமாக சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்களாம். மக்களிடம் இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் அதிகமா என்கிற ரீதியிலான ஆலோசனைகள் பறக்கின்றன. ஹீரோ மென்டாலிட்டியை விட்டுவிட்டு கிரவுண்ட் ஒர்க்கில் இறங்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகள் சில ஐடியாக்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த டேட்டா யுத்தத்தில் ஸ்டாலின் சிரிப்பாரா, விஜய் திருப்பி அடிப்பாரா என்பதை பார்க்க மே 4 வரை காத்திருப்போம். இந்த சர்வே முடிவுகளுக்கு எதிராக விஜய் எடுக்கப் போகும் மாஸ்டர் பிளான் என்ன, தேர்தல் களத்தில் அவர் என்ன மாதிரியான மாற்றங்களை செய்வார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.